தமிழ்நாடு முன்வைக்கும் மொத்தமா சமூக பிரதிநிதித்துவ அடிப்படையில் அகமுடையார் சமூகம் 9 இடங்களில் நாம் தமிழ் கட்சி வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறது. அருந்ததியர் 3 இடங்கள்ல. பொதுவா அருந்ததியருக்கு 2 சீட்டுகள் தான் திமுக அதிமுக கொடுக்கும். 3 இடங்கள் அருந்ததியருக்கு வாய்ப்பு. ஆசாரி சமூகம் ஒரு இடத்துல, ஆதி தமிழர் பறைய சமூகம் 27 இடங்கள்ல, ஆதி தமிழர் ஷெட்யூல் டிரைப்ஸ் தமிழ் குறவர் ஒரு இடத்துல, ஆதி தமிழர் பொது தொகுதி 4 இடங்கள்ல. அப்போ ஆதி தமிழருக்கு மட்டுமே கிட்டத்தட்ட நாம் தமிழ் கட்சி மொத்தமாக 32 இடங்கள்ல வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறது. அதே போல இஸ்லாமியர் 10 இடங்கள்ல. திமுக அதிமுக எந்த கட்சியும் இந்த நாம் தமிழ் கட்சி தான் இவர் பாஜக பி டீம் சனாதனவாதிகள் அப்படி உருட்டுவாங்க. ஆனா இஸ்லாமியருக்கு 10 இடங்கள் நாம் தமிழ் கட்சி வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறது. உடையார் சமூகத்திற்கு 7 இடங்கள் நாம் தமிழ் கட்சி வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறது. ஊராளி கவுண்டருக்கு ஒரு இடத்துல வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறது. அதே போல ஒக்கலிக்க கவுடா நாம் தமிழ் கட்சி இனவாதம் பேசுது, இனவெறி பேசுது, பாசிசம் பேசுது, ராசிசம் பேசுவாங்க. வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்ற அடிப்படையில் நாம் தமிழ் கட்சி ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறது. எங்களுடைய அடிப்படை உரிமை. ஆனால் இந்த மண்ணில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்குமான பிரதித்துவம் கொடுக்கப்படணும். அந்த அடிப்படையில் ஒக்கலிக கவுடா சமூகத்துக்கு ஒரு இடம், கவுண்டர் சமூகத்திற்கு 24 இடங்கள்ல கொங்கு வேளாள கவுண்டர் 24 இடங்கள் வழங்கியிருக்காங்க. அதே போல கல்லர் சமூகத்திற்கு 11 இடங்கள்ல நாம் தமிழ் கட்சி வேட்பாளரை நிறுத்துகிறது. குயவர் சமூகம் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில குயவர் சமூகத்திற்கு வாய்ப்பு வழங்குகிறது. குறும்ப கவுண்டர் சமூகத்திற்கு ஒரு இடத்தில் வாய்ப்பு, கோனார் சமூகத்திற்கு 8 இடங்களில் வாய்ப்பு, சாலியர் சமூகத்திற்கு ஒரு இடத்தில் வாய்ப்பு, நாட்டுக்கோட்டை செட்டியார் சமூகத்திற்கு ஒரு இடத்தில் வாய்ப்பு, சௌராஷ்டிரா சமூகத்திற்கு 2 இடங்களில் வாய்ப்பு, திருநங்கை ஒரு இடத்தில் வாய்ப்பு, தேவேந்திர சமூகத்திற்கு 13 தொகுதியிலும், தேவேந்திரர் பொது தொகுதி 2 15 இடங்களில் தேவேந்திர குல வேளாளரை நாம் தமிழ் கட்சி களத்தில் இறக்குகிறது. அதே போல நாடார் சமூகத்திற்கு 11 இடங்களில் நாம் தமிழ் கட்சி வேட்பாளரை நிறுத்துகிறது. நாயக்கர் சமூகத்துக்கு கிட்டத்தட்ட 3 இடங்களில் வாய்ப்பு வழங்கியிருக்கிறது. நாயுடு ஒரு இடம், படுகஸ் 2 இடங்கள் வழங்கியிருக்கிறது. இதெல்லாம் தாண்டி எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியுமே பண்டாரம் சமூகம் வேட்பாளர் நின்றதே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாடு முழுக்க 25க்கும் மேற்பட்ட மக்கள் பண்டாரம் சமூகத்தை சார்ந்த மக்கள் இருக்காங்க. பல நாட்களாக அவங்களுடைய கோரிக்கை அரசியல் பிரதித்துவம். அந்த அடிப்படையில் பண்டாரம் சமூகத்துக்கு நாம் தமிழ் கட்சி ஒரு இடத்தில் வாய்ப்பு வழங்கியது. பழங்குடி சமூகம் 2 இடத்துல, பழங்குடி பொது தொகுதியாக சேர்த்து மொத்தம் 3 இடங்களில் பழங்குடி ஷெட்யூல் டிரைப்ஸ்க்கு மட்டும் 3 இடம். பிள்ளைமார் சமூகத்திற்கு 8 இடங்களில் நாம் தமிழ் கட்சி வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறது. மருத்துவர் சமூகத்திற்கு ஒரு தொகுதியில் வாய்ப்பு வழங்குது. மறவர் சமூகத்திற்கு 10 இடங்களில் நாம் தமிழ் கட்சி வாய்ப்பை வழங்கியிருக்கிறது. மீனவர் சமூகத்திற்கு 5 இடங்களில் நாம் தமிழ் கட்சி வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறது. அதே போல முதலியார் 8 இடங்கள்ல. தமிழ்நாட்டிலே ஒரு பெரும்பான்மை சமூகம், ஆனா தேர்தல் அரசியல்ல புறக்கணிக்கப்பட்ட சமூகம் கூட கிட்டத்தட்ட கோயில்பட்டி தொடங்கி திருச்சி மேட்டுப்பாளையம் என்று பல்வேறு பகுதியில் நிறைந்து வாழக்கூடிய தமிழில் மெய்கிருத்தி பாடிய பெரும்படுக முத்திரையுடைய வம்சாவளி என்று சொல்லக்கூடிய முத்திரையர் சமூகத்திற்கு கிட்டத்தட்ட 8 இடங்களில் நாம் தமிழ் கட்சி வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறது. அப்புறம் மூப்பனார் சமூகத்திற்கு ஒரு இடத்தில் வாய்ப்பு வழங்குகிறது. ரெட்டியார் 2 தொகுதியில் நாம் தமிழ் கட்சி களத்தில் இருக்கிறது. அதே போல வண்ணார் சமூகம் ஒரு இடத்தில் வாய்ப்பு வழங்குகிறது. வன்னியர் சமூகத்தில் கிட்டத்தட்ட 34 இடங்கள்ல நாம் தமிழ் கட்சி இருக்கிறது. மொத்தமாக 234 வேட்பாளர் இருக்கிறது. ஐயருக்கு 6 இடம் கொடுத்தான்னு சொல்றவங்க யாரும் வண்ணாருக்கோ குயவருக்கோ ஆசாரிக்கோ மருத்துவருக்கோ நாம் தமிழ் கட்சி சீட்டு வழங்கியிருப்பதை யாரும் பேச மறுக்கிறாங்க. ஐயர்களுக்கு வழங்கியது மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது. 7 இடங்கள்ல பொது தொகுதியில நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று கேட்ட தலைவர்களுக்கு மத்தியில 7 இடங்களில் பொது தொகுதியில் அதில்